வணக்கம் நேயர்களே. மனைவி மேல் அதிக காதலை கொண்ட கணவன் செய்த ஒரு செயல் என்னவென்று யோசிக்கிறீர்களா? வாருங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையிலான அன்பு, காதல் மிகவும் முக்கியமானது. அது மிகவும் விசாலமானது. அதை விவரிக்க வார்த்தைகளும் இல்லை, அளவிட கருவிகளும் இல்லை. அந்தளவிற்கு அவர்களுடைய அன்பு, பாசம், காதல் மிகவும் பெரியது. இவ்வாறு தன்னுடைய மனைவி மீது அதிகமான காதல் கொண்டொரு கணவன் என்ன செய்தார் என்றால், தான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே செல்கின்ற நேரங்களில் அலுவலகங்களிலோ வெளியில் அங்கு இருந்தாலும் தன்னுடைய தொலைபேசி, அதிலும் மற்ற தொலைபேசி இலக்கங்கள், புதிதாக வேறு தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் வாங்கி வைத்து அது ஃபோனுக்குள்ளே போட்டு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 தடவை கோல் எடுப்பாரா மனைவிக்கு. நல்லா இருக்கு இல்லையா? அது ஏனென்று சொன்னால் சந்தேகம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இல்லை, சந்தேகம் இல்லை. தன்னுடைய மனைவிக்கு கோல் எடுக்க ஆசை. அப்போ தன்னுடைய ஃபோன்லேருந்து எடுக்கலாமே, நம்பர்லேருந்து எதுக்கு வேறு நம்பர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இலங்கை மக்களிடம் அல்லது தமிழர்களிடம் கேட்டால் இதெல்லாம் கதையா? மனைவி மேலே அவருக்கு டவுட் இருக்குது. செக் பண்ணி பார்க்குறாரு, வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணி கதைக்கிறாவா இல்லையா, என்ன கதைக்கிறான். ஆனால் அந்த நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஃபோன் எடுப்பாராம், ஆனால் பேச மாட்டார். அப்படியே மனைவி ஆன்சர் பண்ணணும்னு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வச்சுடுவார். திருப்பி அந்த கோல் வருதா இல்லையான்னு பார்ப்பார். ஆனால் 100% மங்களை பொறுத்தவரையில் அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பொலிஸ் நிலையத்தில் மனைவி முறைப்பாட்டை வழங்கியிருக்கிறார் அந்த நாட்டிலே. என்னென்று, என்னுடைய தொலைபேசிக்கு 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வருகிறது. நான் அதை பார்க்கிறேன், திருப்பி ஒரு நாளும் எடுத்ததில்லை. ஏனென்றால் தேவையானவர்கள் எடுத்தால் கதைப்பார்கள். இது கதைக்காமல் நான் ஆன்சர் பண்ணோட கட் பண்ணுறபடியே இது யாரும் விளையாடுகிறார்கள் நினைத்து நான் வித்து விடுவேன். ஆனால் ஒரு கட்டத்திலே என்னுடைய கணவனுடைய நடத்தையிலும் நான் சில வேளைகளில் ஒரு சந்தேகத்தை கொண்டிருந்தேன். என்னவென்றால், கணவன் வீட்டில் நிற்கின்ற பொழுது எனக்கு ஒரு எந்த அழைப்புகளும் எனக்கு ஃபோனுக்கு வராது. இதுதான் முக்கியமானது. கணவன் படுத்திருந்தால் இல்லை வீட்டில் நின்றால் ஒரு கோலும் வராது. அப்படி வந்தாலும் என்னுடைய ஃபோனுக்கு வராது, கணவன் ஃபோனுக்கு வரும். அதை நான் சில ஆன்சர் பண்ணி கதைப்பேன். அவர் நித்திரையில்லை, அவரும் கதைப்பார். ஆனால் இவர் வெளியில் போன உடனே எனக்கு அழைப்புகள் டக்னு வரும். அதனால் கணவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி போலீஸாருக்கு மனைவி சொல்லியிருக்கிறார். உடனே கணவர் போலீஸ் நிலையம் அழைக்கப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். அப்பொழுது கணவன் அப்படி சொன்னாராம், இல்லை சார், மனைவி மேலே அவ்வளவு லவ் எனக்கு, அதை நான் வெளியில் போய் நிரூபிக்க வேணும். அதுக்காகத்தான் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தடவை வாக்கு கோல் பண்ணுவேன், வேறு நம்பர்லேருந்துலாம் கோல் பண்ணுவேன். ஆனால் எங்கடா கேட்ட என்ன சொல்லுவாங்க, இது சந்தேகம். அவர் வேறு நம்பர்லேருந்து கோல் பண்ணிக்க, அவள் அடுக்கிறாவா கதைக்கலாவா என்ன செய்யலான்னு பார்த்துட்டு உடனே அந்த விஷயத்தை வச்சு கொண்டு சண்டை பிடிக்கலாம் இல்லையா? இதுபோல் பிரித்தானியாவில் கடந்த வாரம் நடந்த விஷயம். தன்னுடைய முன்னாள் காதலனுக்கு 1000 தடவைகள் ஃபோன் பண்ணினாவாம் ஒரு காதலி. அதனால் அவர் முறைப்பாட்டை பதிவு செய்த போலீஸ் நிலையத்தில் அவருக்கு 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் எங்களோட மனைவியாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நெருங்கிய உறவாக இருந்தாலும் தேவையில்லாத அழைப்புகளை மேற்கொண்டால் நாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதற்கு ஜப்பானில் நடந்த இந்த சம்பவம் பெரிய உதாரணமாக இருக்கிறது. கணவன் மனைவி என்றாலும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? எல்லை தாண்டினால் அது நஞ்சாகத்தான் முடியும். இது சம்பந்தமான செய்தியை நாங்கள் உங்களோட பகிர்ந்திருக்கிறோம். ஒரு தகவலாக கருத்துக்களை பதிவிடுங்கள். இது எந்த முறையிலானது? சந்தேகமா அல்லது கணவன் சொன்னது போல அதிகமான காதலா? உங்கள் பார்வையில் இது என்ன? அதாவது மனைவிக்கு நாங்கள் அதிக நேரம் தொலைபேசி எடுப்பது காதலா, சந்தேகமா? பார்ப்போம் உங்கள் பதிலை. மீண்டும் சந்திக்கிறோம் என்று